வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்தியா வெற்றிகரமா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனை சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவின் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனைக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிராக தங்களுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியை முற்றிலும் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா உருவாக்கி இருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் பிரத்யேகமா சீனா மற்றும் பாகிஸ்தான் கடற்படைய மனதில் வைத்துதான் இந்தியா உருவாக்கி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை சீனா மற்றும் பாகிஸ்தான் கடற்படைய மனதில் வைத்து உருவாக்கி இருக்காங்க? இந்தியா உருவாக்கி இருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில இந்தியா எந்த நிலையில இருக்காங்க? இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனை பல வல்லரசு நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எந்தெந்த நாடுகள் இந்தியாவின் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனை குறித்து அச்சப்படுறாங்க? இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இந்திய ராணுவத்தோட வலிமையை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். நவம்பர் 16 இந்தியா ஒரு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனை ஒரிசா கடற்கரையை ஒட்டியுள்ள ஐயா அப்துல் கலாம் பேர்ல உள்ள தீவுல இருந்து சோதனை செஞ்சிருக்காங்க. இந்தியா நடத்திய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனையில ஒலியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகத்துல இந்த மிசைல் சீறி பாஞ்சிருக்கு. ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படிங்கிறது சத்தத்தின் வேகத்தை விட 5 மடங்கிற்கு மேல டிராவல் செய்யக்கூடிய மிசைல்களை ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூட நினைக்கலாம், இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கு மேலான வேகத்துல தானே டிராவல் செய்யுது அப்படின்னு. ஆனா இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் இலக்கை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய 60 நொடிகள்ல தான் ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்யும். ஆனா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படிங்கிறது தொடக்கத்துல இருந்தே ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல டிராவல் செய்யணும். தற்போது இந்தியா சோதிச்சிருக்க ஹைப்பர்சானிக் மிசைல்னால 1500 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா சோதிச்சிருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் மேனுவரிங் திறன் கொண்டது. மேனுவரிங் அப்படிங்கிறது எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல இருந்து தப்பிப்பதற்கு மிசைல் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் டிராவல் செய்து இலக்கை நெருங்கியவுடன் எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குழப்புவதற்கு வெவ்வேறு திசைகள்ல பறந்து சென்று இலக்கை இறுதியா தாக்கும். இப்படி வெவ்வேறு திசைகள்ல ஹைப்பர்சானிக் வேகத்துல பறப்பதன் மூலம் எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால இந்த மிசைல்களை தாக்கி அடிக்க முடியாது. இதனால 10 ஹைப்பர்சானிக் மிசைல்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இலக்கு மீது லான்ச் செய்யறாங்கன்னா 10ல 9 மிசைல்கள் டார்கெட்டை தாக்கும். சாதாரண பாலிஸ்டிக் மிசைல்கள் அரைவட்ட பாதையில பயணித்து சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இதனால பாலிஸ்டிக் மிசைலோட ட்ராஜெக்டரியை கண்டுபிடித்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால தாக்கி அழிக்க முடியும். ஆனா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் வெவ்வேறு திசைகள்ல பறந்து எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல குழப்பறதுனால இந்த மிசைல்களை தற்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் தடுக்கவே முடியாது. முதல்ல உக்ரைன் ரஷ்யா போர்ல தான் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டது. உக்ரைனுடைய ஒரு ஆயுத கிடங்கை தாக்குவதற்கு ரஷ்யா தன்னிடமுள்ள கின்சல் ஹைப்பர்சானிக் மிசைல பயன்படுத்தினாங்க. பல முறை உக்ரைன் ரஷ்யாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கான ப்ரூஃப உக்ரைன் இதுவரைக்கும் காமிச்சது கிடையாது. இதுல இருந்தே உக்ரைன் பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால தற்போது இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு ஹைப்பர்சானிக் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்யவே முடியாது. தற்போது ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்து தங்கள் படையில் இணைச்சிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா அது ரஷ்யா மற்றும் சீனா தான். அமெரிக்கா கூட ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கும் விஷயத்துல திணறி வந்துகிட்டு இருக்காங்க. பல முறை அமெரிக்காவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனைகள் தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. இப்போ இந்தியா வெற்றிகரமா இந்த சோதனையை நடத்தி இருப்பதன் மூலம் ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்கிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுக்கு ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரேசில் போன்ற
பல நாடுகள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அவர்களால இந்தியா அடைந்த வெற்றியை பெற முடியல. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கும் வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாலும் சொந்தமா ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியை உருவாக்குறதுக்கு சில திட்டங்களை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமானது ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள் அப்படிங்கிற HSTDV ப்ராஜெக்ட். அதாவது இந்த ப்ராஜெக்ட் மூலமா தான் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த HSTDV வெஹிக்கிள் ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன். இத இன்னும் கூடிய விரைவில் ஒரு ஃபுல் ஸ்கேல் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலா இந்தியா டெவலப் செய்வாங்க. இந்தியா இந்த HSTDV வெஹிக்கிள்களை 3 முறை சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. இந்த HSTDV வெஹிக்கிள் திட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட பல விஷயங்களை தற்போது இந்தியா சோதிச்சிருக்க லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல்ல பயன்படுத்தி இருக்காங்க. தற்போது இந்தியா உருவாக்கி இருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் பிரத்யேகமா சீனா மற்றும் பாகிஸ்தான் கடற்படைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்க போகுது. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை மும்பைல இருந்து லான்ச் செஞ்சோம்னா பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க போர் கப்பல்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சா நமது எல்லையில இருந்து இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை லான்ச் செய்து பாகிஸ்தான் கடற்படை முழுவதையும் அழிக்க முடியும். இந்த விஷயம் பாகிஸ்தான் கடற்படைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து சீன கடற்படை சமீப காலங்கள்ல இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் உளவு பார்ப்பதற்கு சுற்றி திரிறாங்க. ஒரு யுத்த நேரத்துல இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை சீன கடற்படை போர்க்கப்பல்கள் மீதும் இந்தியாவால பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம சீனா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா 1,00,000 டன் எடை கொண்ட சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்குறாங்க. இதன் மூலமா சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு ஃபியூச்சர்ல முயற்சி செய்வாங்க. இந்த விஷயத்தை மனதில் வைத்துதான் சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இதனால இந்திய பெருங்கடல் பகுதியில நுழையக்கூடிய எந்த ஒரு சீன போர்க்கப்பலும் சேஃபா இருக்க முடியாது. இந்த விஷயம்தான் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு தற்போது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து சீனா DF-17 மற்றும் DF-ZF அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இதற்கு போட்டியாக தான் இந்தியா இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்கி இருக்காங்க. இந்தியா உருவாக்கி இருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ல கன்வென்ஷனல் மற்றும் நியூக்ளியர் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதாவது இந்த மிசைலை பயன்படுத்தி ஒரு அணு ஆயுத தாக்குதலும் நடத்த முடியும். சிறிய அளவிலான தாக்குதல்களையும் நடத்த முடியும். இதனால இந்தியாவுடைய தாக்கும் திறனை இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மிலிட்டரி ஆபரேஷன்ல ஒரு பிளெக்சிபிலிட்டியும் கொண்டு வருது. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை லான்ச் வெஹிக்கிள்கள் போர்க்கப்பல்கள் மற்றும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்கள்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில இந்தியா உருவாக்க போறாங்க. லான்ச் வெஹிக்கிள்கள்ல இந்த மிசைல்களை இணைப்பதன் மூலம் சூட் அண்ட் ஸ்கூட் கேப்பபிலிட்டி இந்த மிசைல்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த மிசைல் லான்ச்சர்களை ஒரு யுத்த நேரத்துல பூமிக்கு அடியில் மறைச்சு வைக்க முடியும். தேவைப்படும் பொழுது வெளியே கொண்டு வந்து தாக்குதல்களை நடத்த முடியும். தாக்குதல்களை நடத்திய பிறகு பங்கர்களுக்குள் மறைச்சு வைக்க முடியும். இது ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியா செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் பாலிசியை ஃபாலோ செய்றாங்க. இதனால எதிரி நமது மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்திய பிறகு ஒரு பலமான அணு ஆயுத தாக்குதலை எதிரி மீது நடத்துவதற்கு இது போன்ற ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இந்தியாவுக்கு ரொம்பவும் அவசியம். ஏன்னா இந்த வகை ஹைப்பர்சானிக் மிசைல்ல 10 மிசைல்களை ஏவுனா 9 மிசைல்கள் அனைத்து விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் முறியடித்து இலக்கை மிக துல்லியமாக தாக்கக்கூடியது. அடுத்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்க போகுது. எல்லை பகுதிகளிலும் இந்த மிசைல்களை இந்தியா வரும் காலத்துல டிப்ளாய் செய்வாங்க. இதனால எல்லை பகுதியில இருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பாகிஸ்தானுடைய ஹை வேல்யூ டார்கெட்டுகளை இந்தியாவால தாக்க முடியும். இதனால இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு வரும் காலத்துல ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும்.
கொடுக்கும். இதனால பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்வாங்க. முன்னாடி மிலிட்டரி டெக்னாலஜியை உருவாக்குறதுல அமெரிக்கா மற்றும் சீனா கடுமையா போட்டி போடுவாங்க. ஆனா தற்போது மிலிட்டரி டெக்னாலஜிய உருவாக்குறதுல சீனா மற்றும் இந்தியா கடுமையா போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால சவுத் ஏசியால ஒரு ஆர்ம்ஸ் ரேஸ் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கி இருப்பதனால சீனா பாகிஸ்தானுக்கு ஹைப்பர்சானிக் மிசைல்களை கொடுப்பாங்க. அப்பொழுதுதான் பாகிஸ்தானால இந்தியாவை எதிர்த்து நிக்க முடியும். தற்போது நிலவக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு இது போன்ற ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ரொம்பவும் அவசியம். அது மட்டும் இல்லாம சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல இந்தியா ஒரு 2 ஃப்ரண்ட் வார சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் சீன மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளங்களை தாக்கி அழிப்பதுல ஒரு முக்கியமான பங்களிப்பை பண்ணும். இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்கி இருப்பதன் மூலம் சவுத் ஏசியாவோட ரீஜனல் செக்யூரிட்டி டைனமிக்ஸ்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் மூலமா தற்போது இந்தியாவின் கை சவுத் ஏசியால ஓங்கி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உலக அளவுல பார்க்கும் பொழுது ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுக்கு பல வல்லரசு நாடுகள் போட்டி போட்டு வந்துகிட்டு இருந்தாலும் அவங்களால டெவலப் செய்ய முடியல. ஆனா இந்தியாவின் DRDO நிறுவனம் அதை சாதிச்சு காமிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா மிலிட்டரி டெக்னாலஜில இந்தியா உயர உயர மேற்கத்திய நாடுகளோட வலிமை குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஆயுத விற்பனையில இந்தியா மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ள வாய்ப்பு இருக்கு. சீனா DF-17 அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. இந்த மிசைல்ல ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால 1800 முதல் 2500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல் தான் இந்திய போர்க்கப்பல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்து வந்துச்சு. இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது சீனா இந்த மிசைல்களை பயன்படுத்தி இந்திய கடற்படை கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதே போன்ற ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல இந்தியா உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. தற்போது இந்தியா வெற்றிகரமா இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்கி இருக்காங்க. இந்தியா உருவாக்கி இருக்க இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் சீனாவின் DF-17 மிசைலுக்கு போட்டியா உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியா இன்னும் வரும் காலத்துல ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில சீனாவை பின்னுக்கு தள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் ஓரிரு வருடங்கள்ல HSTDV ப்ராஜெக்ட பயன்படுத்தி ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலையும் இந்தியா உருவாக்குவாங்க. சீனாவிடம் தற்போது ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் கிடையாது. அடுத்து ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்குவாங்க. இதனால இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் பவர் மிகப்பெரிய அளவுல வரும் காலத்துல அதிகரிக்கும். இந்த விஷயம்தான் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.